ரங்கீலா, இந்த லைட்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நாலா பக்கமும் சுத்தி விடு. சூப்பர் தாத்தா, இந்த வேலைக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். ரங்கீலா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்படி பண்ணிட்ட? சாரி தாத்தா, இந்த வேலையை இப்பவே நான் சரி பண்ணிடுறேன். சாரி, நீங்க இங்கே இருந்து இந்த வேலையை கவனிங்க. நான் ரூப் மேட்டுக்கு போயிட்டு என் வேலையை முடிக்கிறேன். அந்த இடத்துல குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக கிறிஸ்மஸ் தாத்தா வரலான்னு இருக்காரு. அவரை நான் தான் வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன். போய் வேலையை முடிச்சிட்டு வரவா. நீங்க உஷாரா பார்த்து சூதானமா இருங்க. இந்த முறை சாண்டா கிளாஸே நேர்ல வந்து சன் சிட்டி பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தர போறாரு. அதனால என்ன, நம்ம தரப்புல இருந்து ஜோஹா போவா. ஜோஹா, நீ போய் நம்ம சார்பா டாய்ஸை கொடுத்துட்டு வா. என்ன, இது ஜோகானால முடியாது ஷாக்கால், இது ஜோகானால முடியாது. இவ்வளோ பெரிய சிட்டியில நான் எப்படி குழந்தைங்க எல்லாருக்கும் டாய்ஸை கிஃப்ட் பண்ண முடியும்? ஜாகால், நீங்க ஃபெஸ்டிவலை கொண்டாடவும் மாட்டீங்க, அப்புறம் யாரையும் கொண்டாடுறதுக்கு விடவும் மாட்டீங்க. நாம ஒருவேளை நல்லபடியா இருந்தோம்னா சாண்டா கிளாஸ் இங்கேயும் வந்திருப்பாரு. அப்புறம் இந்த சிட்டியில இருக்கிற பசங்களுக்கு அவரு டாய்ஸை கிஃப்டும் பண்ணியிருப்பாரு. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். எங்க அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருந்தா தானே சொல்றதுக்கு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படணும் ஷாக்கால். சரியான வேட்டைக்கு பையனுக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ஷாக்கால். நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன காப்பாத்துங்க. வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். அடுத்த தடவை கண்டிப்பா சஃபலோவோட வயிற்றுக்குள்ளதான் நீங்க இருப்ப. அப்ப சாண்டா கிளாஸ் சன் சிட்டிக்கு போய்கிட்டு இருக்காரா? அவர் எங்க வேணாலும் போகட்டும். ஆனா அவரோட டாய்ஸ் எல்லாத்தையும் கார் சிட்டியோட பசங்களுக்கு மட்டும்தான் அவரு கொடுக்கணும். ருத்ரா, கிறிஸ்மஸ் தாத்தா ஆண்டி வேலை வந்துகிட்டு இருக்காரு. அங்க பாரு, வந்துகிட்டு இருக்காரு ருத்ரா. அவர் எதுக்கு கீழே ஜாய்லாண்டுக்கு போனாரு? அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. ஏதோ பிரச்சனை இருக்க போல. வாங்க தாத்தா கிட்ட போய் சொல்லலாம்.
காப்பாத்துங்க. என்னாச்சு பசங்களா? எங்களை காப்பாத்துங்க. உங்களை யாரு இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சது? என்னது? ஏன் இப்படி நடக்குது? இல்ல வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. அந்த பசங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க. என்னது? இங்க என்ன நடக்குது? எந்த பிரயோஜனமும் இல்ல சாண்டா கிளாஸ். நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பசங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க இந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அதுவும் அந்த பசங்க குழிக்குள்ள விழுந்துருவாங்க. அப்புறம் அதுக்கான பொறுப்பு நீங்களா தான் இருப்பீங்க. நீ யாரு? நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வாங்க, அவரு என்ன இப்படி கைது பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் நான் இந்த வளையத்தை விட்டு வெளியில வர முயற்சி பண்ணா அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற பசங்களை பாதாளத்துல தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. ஆமா, எனக்கு அந்த பசங்க மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. நீ அவங்கள விடுவிக்கணும்னு நினைச்சா தாராளமா விடுவிச்சுக்கோ. நான் இங்க வந்ததே இங்க இருக்கிற இந்த டாய்ஸுக்காக மட்டும்தான். இப்ப இது எல்லாமே கால் சிட்டியோட ப்ராப்பர்ட்டி. ருத்ரா, அவரை தடுத்து நிறுத்து. உடனே போய் புடி. ரேடியஸ் ஓடுங்க. ஷாக்கால வண்டியில ஏற விடாதீங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க ஷாக்கால், என்ன விட்டுடுங்க. இந்த சோகவால இது முடியாது. என்ன விட்டுடுங்க ஷாக்கால், என்னால முடியாது. சொன்ன கேளுங்க. சாக்கால் என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என் மூச்சை என்னால அடக்கி வைக்க முடியல. தயவு செய்து என்ன விட்டுடுங்க. ஹலோ மை டியர் ரெயின்டியர்ஸ். இப்ப நாம கால் சிட்டிக்கு போகலாமா? ஓ நோ. சாண்டா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஷாக்கால் ஏதோ மேஜிக் பண்ணிருக்கா. இப்ப நான் உள்ள வந்து உங்களை விடுவிக்கிறேன். வாங்க. போங்க. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இப்ப உன்னாலையும் இதுல இருந்து வெளியே வர முடியாது ஜெயசிங். வேணா முயற்சி பண்ணி பாரு. கமான், ட்ரை பண்ண. நீ காலை எடுத்து வெளியே வச்சதோ அந்த பசங்க அப்படியே குழிக்குள்ள விழுந்துருவாங்க. பொத்துன்னு விழுந்துருவாங்க. பாரு பாரு, சும்மா ட்ரை பண்ணி பாரு. இதுக்குள்ள யாரு வேணாலும் வரலாம். ஆனா வெளியே யாராலையும் வர முடியாது. நீங்க பத்திரமா இதுக்குள்ளேயே இருங்க. நான் இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஷாக்கால் பின்னாடி போறேன். ருத்ரா, யூனிக்கான கூட கூட்டிட்டு போ. இது ரெண்டீரை ஸ்மெல் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிடும். தேங்க்ஸ் சென்டார்.
வாங்க பசங்களா, எல்லாரும் வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் டாய்ஸ் gift பண்ண போறேன். எல்லாரும் வாங்க. அங்க பாருங்க, ஷாக்கால் சாண்டா கிளாஸோட ஸ்லேல இருந்து நமக்கு கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா. திறந்துடு சீசே. அகிரா ஜகிரா பசூகா திறந்துடு. அந்த பேக்கை சாண்டா கிளாஸால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அடடா, இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. அந்த ருத்ரா வேற பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணுமே. எங்களோட கிஃப்ட், எங்களுக்கு கிஃப்ட். ருத்ரா, அவங்க இப்போதான் இங்க இருந்து போனாங்க. ரெயின்டியரோட ஸ்மெல் இன்னும் இந்த இடத்தை விட்டு போகல. ஜெய்சிங் வேணா, இது நம்மள அந்த குழிக்கிட்ட இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இப்படியே போனா அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த குழிக்குள்ள விழுந்துடுவோம். சொன்னா கேளு. ஷாக்கால் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இந்த வளையத்தை உருவாக்கி இருக்காரு. என்னடா அது எவ்வளவு பெரிய மேஜிக் புக்ல அந்த சாண்டாவோட பேக்க ஓபன் பண்ற மாதிரி ஒரு மந்திரம் கூட இல்லையா? அடடா, என்ன பண்றது என்ன பண்றது? சஃபோலா, ஏதாவது ஒண்ணு யோசிச்சு சொல்லு. ஓலா ரே ஓலா, நான் தான் சஃபோலா. நான் இப்ப என்ன செய்யணும்? ஷாக்கால், அங்க பாருங்க, ருத்ரா வந்துகிட்டு இருக்கான். ஷாக்கால், ஸ்லீவை திருப்பி கொடுத்துரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா என்னோட காவலாளிகள் உன்னை அழிச்சிருவாங்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. அட, நல்லதை செஞ்சா நல்லதே நடக்கும். இந்த ஷாக்கால் எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திருந்தவே போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ருத்ரா, நாங்க வந்துட்டோம். வரும், சீக்கிரமா போ. நாங்க உன்னை புடிச்சிட்டோம். ருத்ரா, காப்பாத்து. ஹந்தர் மந்தர் காளி கலந்தர்
சாரி வருண், அட்லீஸ்ட் காட்ஸ் அது கீழே விழுந்தாங்களே. ஆனா குட் ஷோ வருண். சாண்டா, நம்ம பசங்களை இப்படி காப்பாத்தணும்னா அந்த பள்ளத்துல விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களையும் பசங்களையும் காப்பாத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. போங்க, போய் அவனை புடிங்க. Zibaiska, boom, check, check, boom. ருத்ரா, நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு சரியா தெரியல. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். நான் மறுபடியும் வருவேன். ஜெய் சிங் சௌகான். தாத்தா, ஜெய் சிங், நாங்க ரொம்பவே பயந்துட்டோம் தெரியுமா? செண்டா வாங்க, டாய்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற நேரம் வந்துடுச்சு. தேங்க்யூ பசங்களா, நீங்க கிறிஸ்மஸ கொண்டாட ஏற்பாடு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா உங்க எல்லாரையும் நான் ஸ்லைட் ரைடுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வாங்க, வந்து ஏறுங்க, வாங்க உட்காருங்க, எல்லாரும் வாங்க. சாண்டா, நீங்க பசங்களை ஸ்லைஸ்ல கூட்டிட்டு போங்க. நானும் ரங்கீலாவும் பைக்ல வந்துடுறோம். பசங்களா, மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். இந்தாங்க டாய்ஸ், எடுத்துக்குங்க. முடிங்க, சந்தோஷமா இருங்க. பாய். சாண்டா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
சொல்லு ருத்ரா, நீ கேட்டா எதை வேணாலும் செஞ்சு தருவேன். நீங்க கால் சிட்டி பசங்களுக்கும் டாய்ஸ் கொடுக்க முடியுமா? எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கும் கிறிஸ்மஸ் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் சன் சிட்டிக்கு அப்புறம் கால் சிட்டிக்கு தான் போக இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் ஒண்ணுதான். ஆனா நீயும் இதே விஷயத்த சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ருத்ரா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். லெட்ஸ் கோ. அங்க பாருங்க சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ். மேரி கிறிஸ்மஸ் பசங்களா, பசங்களா என்ஜாய். மேரி கிறிஸ்மஸ். இந்தாங்க டாய்ஸ். Thank you Santa. Thank you Rudra. Thank you. சிவா, நிஜமாவே சாண்டா கிளாஸ் நைட்ல வந்து எல்லாருக்கும் gift கொடுப்பாராப்பா? ஆமா ஆதி, அதுல டவுட்டா? அவரு நிச்சயமா ஏலியனே தான்ப்பா. இந்த பூமியை சேர்ந்தவரா இருக்க வாய்ப்பே இல்ல. உன் கண்ணுக்கு எல்லாரும் ஏலியனா தான் தெரிவாங்களா? வாங்க பசங்களா, எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபனா? எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னோட லைஃப்ல ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபுல் பேமெண்ட். சக்கரகிணி பாஸ், நாங்க ஒன்னும் சும்மா நீங்க சொல்றதை கேட்டு வேலை செய்யல. நீங்க போற பிளானை கேட்டு மயங்கி போய் தான் நாங்க வேலை செய்யறோம். நீங்க போட்ட எந்த பிளானும் இது வரைக்கும் மிஸ் ஆனது இல்லையே. நாளைக்கு பிசினஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு சாண்டா கிளாஸ் கண்டிப்பா பசங்களுக்கு gift கொடுக்க வருவாரு. சாண்டா gift கொடுத்துக்கிட்டே போவாரு, நாம பின்னாடியே போயிட்டு அதை திருடிக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம இந்த gift எல்லாம் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு வித்துறலாம். ஏன்னா சாண்டாவோட gift எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால கை நிறைய பயங்கரமா காசு பார்க்கலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபுல் பேமெண்ட் கிடைக்கிற பிசினஸ் பண்ணலாம். அடடே பாஸ், அடடே, உண்மையான சாண்டா கிட்டேயே திருட்டா இந்த உலகத்திலே நாம தான் ஃபர்ஸ்டா இதை செய்ய போறோம். இது வேர்ல்டு ரெக்கார்டா பேசப்படும். நீங்க சூப்பர் பாஸ். தண்ணியிலேயே வெண்ணெய் எடுப்பீங்க, கல்லுல நாரே உரிப்பீங்க. ஒட்டுமொத்த ஊர்லயும் நம்ம ஆளுங்க அங்கங்க வேலை பாக்குறாங்க. எங்கெல்லாம் சாண்டா கிளாஸ் gift கொடுத்துட்டு போறாரோ அங்கெல்லாம் நம்மளோட ஆளுங்க போய் கிஃப்டை எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அதே கிஃப்டை நம்ம நல்ல விலைக்கு வச்சு விற்கலாம். எப்படி சொல்லுங்க, இதை என்னன்னு சொல்லணும்? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபுல் பேமெண்ட். பாத்தீங்களா, எனக்காக ஒட்டுமொத்த ஊரும் தயாராகி இருக்கு. வாங்க ஜாதுவன் சப்பி, வேகமா வேதா சிட்டில இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கிஃப்ட கொடுத்து முடிச்சிட்டு அடுத்த சிட்டிக்கு போயாகணும். அடடா, கொஞ்சம் விட்டா முழிச்சிருவான் போல இருக்கு. சீக்கிரம் போங்க.
இதோ இருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் gift. வாங்க, நம்ம சீக்கிரமா கிஃப்ட கொடுக்கணும். நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. சிவா, பாப்பா நம்ம சாண்டா கிளாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே யூடி, சாண்டா எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு. ஆனா பாப்போங்கிற நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். சிவா, அங்க பாரு, சாண்டா போறாரு. அட, யாரு ரூஃப் மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் வாங்க. அங்கிள், திருடின பொருளை ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. இல்லன்னா லட்டு சிங் சார நான் கூப்பிட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. டேய் சின்ன பையன், ஒழுங்கா வழியை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா தந்தூரி மேலே கைய வச்சிருப்ப. இன்னைக்கு நான் உன்னை தந்தூரி பண்ணாம விட மாட்டேன். சின்ன பசங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஏன் திருட வந்தாங்க? மன்னிச்சிருங்க பாஸ், ஒரு சின்ன பையன் எங்களை அடிச்சு எல்லா கிஃப்டையும் பிடிக்கிட்டு போயிட்டான் பாஸ். பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அப்புறமா நாம அந்த பையனை என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். நம்ம கிட்ட ஏற்கனவே நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருச்சு. நீங்க தான் இதுல சொதப்புனது. மத்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்காங்க. ரியல் சாண்டாவோட ரியல் கிஃப்ட்ஸ். நாளைக்கு இதெல்லாம் வச்சு நாம ஒரு கடையை ஓபன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம பல லட்சங்களை சம்பாதிக்க போறோம். இந்த கிஃப்ட பார்த்ததும் பசங்க வாங்கணும்னு துடிப்பாங்க. சீக்கிரம் போங்க, கடையை ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் சிவா, நோ ப்ராப்ளம். நீ கவலையை விடு. இந்த பொம்மை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எந்தெந்த வீட்ல காணாம போயிருக்கோ அந்தந்த வீட்ல நானே கொண்டு போய் பத்திரமா கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். இந்த வருஷம் என்னதான் ஆச்சு? எந்த ஒரு குழந்தைக்கும் சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து இந்த வருஷம் ஒரு கிஃப்ட் கூட கிடைக்கவே இல்ல. இது கவலைக்குரியது. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சாண்டாவோட கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்கவே இல்ல. லட்டு சிங் சார், இது ஒரு தப்பான தகவல். நேத்து நாங்க எல்லாருமே சாண்டா கிளாஸ் வந்ததை பார்த்தோம். அவர் வந்தது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கிஃப்டும் கொடுத்தாரு. இந்த டாய்ஸ் எல்லாம் அதுக்கான ஒரே ஆதாரம். அப்போ சாண்டா எந்த வீட்ல எல்லாம் போய் கிஃப்ட் கொடுத்திருக்காரோ அந்த வீட்ல எல்லாம் அவங்க திருடி இருக்காங்க. இதோ இருக்கு அந்த டாய்ஸ்லாம். ஆனா நம்ம பார்த்தது வெறும் 3 திருடங்களை மட்டும்தான். அப்படின்னா கேங் இன்னும் பெருசா இருக்குன்னு அர்த்தம். இப்ப கேள்வி என்னன்னா, சாண்டா கிளாஸ் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எங்க போச்சு? அத நாம முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த வருஷம் சாண்டா கிளாஸ் வேதாஸ் நகரத்து குழந்தைகளுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல. குழந்தைங்க எல்லாரும் ஜாது அப்புறம் சப்பி,
இது எப்படி நடந்தது? கிஃப்ட நாம தானே கொடுத்தோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். அட என்னங்க நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த வருஷம் குழந்தைங்களுக்கு சாண்டா கிளாஸ் கிஃப்டே கொடுக்கலன்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அட நான் அந்த வேலையை பண்ண போறேன். இருக்கிற கிஃப்ட் காலியானதும் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வந்துருங்க. ஜங்கல் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. கமான் பசங்களா. ஜங்கல் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. எனக்கு கிஃப்ட் வேணும். எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அவர் உண்மையிலேயே நல்ல வேலை தான் பண்றாரு. நான் அவர் மூலமாவே சில கிஃப்ட்ஸ் கொடுக்க போறேன். சீக்கிரம் கொஞ்சம் கீழே போங்க. இந்தாங்க எல்லாருக்கும் இருக்கு. இந்தாமா எல்லாருக்கும் இருக்கு. இந்தாங்க பிடிங்க. இந்தாப்பா என்ன நடக்குது? இந்த கிஃப்ட் எல்லாம் முடியவே மாட்டேங்குது. இந்தாங்க இந்த கண்ணா பிடி. எல்லாருக்கும் இருக்கு. இது என்னடா மேஜிக்? கிஃப்ட் முடியவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்னமோ நடக்குது. எவனோ இட வேலை பார்க்கறான். நாங்க புடிங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்குங்க. புடிங்கப்பா. புடிங்க எல்லாருக்கும் கிஃப்ட் புடிங்க. எல்லாரும் நீங்க ஏற்றுக்கோங்க. சிரிக்காதீங்க. அவர் உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிருக்காரு. நம்ம தெரியாம அவரை பயன்படுத்திட்டோம் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம டாய்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாங்க சாண்டா கிளாஸ் கொடுத்தா அதே கிஃப்ட வாங்கிட்டு போங்க. இங்க மட்டும் தான் கிடைக்கும். அதற்கு நம்மளோட கிஃப்ட்ஸ். வாங்க சாண்டா கிளாஸ் கொடுத்தா அதே கிஃப்ட் எங்க கடையில இருக்கு. வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு அந்த பொம்மை வேணும். எல்லாருக்கும் பொம்மை இருக்கு. ஒருத்தரா வாங்க. இந்த பொம்மை வெறும் 5000 ரூபாய் தான். 5000மா? எனக்கு சாண்டாவோட கிஃப்ட் வேணும். இப்போ நான் என்னப்பா பண்ணுவேன்? சரி அந்த பொம்மையை ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க சாண்டா கிளாஸோட ஃபேக்டரியில இருந்து ஸ்பெஷலா வர வச்சது. இத வர வச்சீங்களா இல்ல திருடி இங்க கொண்டு வந்தீங்களா? பாஸ் இதே பையன் தான் என்ன போட்டு புரட்டி எடுத்தது பாஸ். அங்கிள் நீங்க விக்கிறதே திருட்டு பொருள், அதுவும் இவ்ளோ ஜாஸ்தி விலைக்கா? இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் பேமெண்ட் கண்ணா. இல்ல இப்படி பண்ணா நீங்க நேரா ஜெயிலுக்கே போக வேண்டியதா. இதெல்லாம் சாண்டா கிளாஸ் கொடுத்த அதே கிஃப்ட் அண்ட் டாய்ஸ். இல்ல இது திருடுனது இல்ல, இது எங்களோடது. அவன் போய் சொல்றான். அதெல்லாம் எங்களோடது. நீங்க திருடினதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொந்தமான கிஃப்ட்ஸ். நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க. உண்மையிலேயே இந்த பையன் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். இவனுக்கு நான் இப்ப யாருன்னு காட்டுறேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
வாங்க. இந்த பையனோட கதையை முடிச்சிடுங்க. I will finish you. சிவா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை டச் பண்ண முடியாது. கைய தூக்கு. இந்த லட்டு சிங் சொல்றேன், கைய தூக்கு. லட்டு சிங் சார், அவன் எப்பவோ மயங்கி விழுந்துட்டான். என் கண்ணுல இருக்கிற கோபத்தை பார்த்துட்டான் போல இருக்கு. அதான் மயங்கிட்டான். சரியா? Merry Christmas. Ho 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 ho. Merry Christmas. Hey hey, jolly jolly, hey hey, jolly jolly, jolly jolly. Merry Christmas. சிவா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ, ரொம்ப தைரியசாலியும் கூட. நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். இந்தா உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். டாடா, பை பை சாண்டா. இங்க சாண்டா வந்தாரா என்ன? எஸ். பை சாண்டா.
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரின்சிபல் சாரு நான் நினைச்சத நிறைவேற்றிட்டாரு. பிரமாதம். கோல்டன் ஹில்ஸ் விட்டு ரொம்ப தூரம் சிம்லாவோட இந்த அழகான இடத்துல கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜாலி ஜாலி ஜாலி. இதத்தான் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க. அருமையா இருக்கு. சூடா இருக்கு. ஆனா இந்த கப்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. பிரின்சிபல் சார் இந்த 5 பசங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாரோ தெரியலையே. இந்த லீவ்ல கூட இந்த கோல்மால் பசங்க கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியலையே. என்ன பப்பி, ஏதாவது சொன்னியா? இல்ல சார், எதுவும் சொல்லலையே. சிம்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதத்தான் சொல்ல வந்தேன் சார். உண்மையான என்ஜாய்மெண்டே ஈவினிங் தான் இருக்கு. ஏன்னா நாம மேயர் சாரோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போக போறோம். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியை நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்ட பப்பி. ஆனா குழந்தைங்களுக்கு இந்த பார்ட்டியை பத்தி. குழந்தைங்களா, நீங்க அவங்கள பத்தி யோசிக்காதீங்க சார். நான் அவங்கள பாத்துக்கிறேன் சார். சைக்கிளிங்கா இருந்தாலும் ஸ்கீயிங்கா இருந்தாலும் உங்களோட மாதவ் என் கோபால் கிட்ட எதையாவது தோத்து போய் தான் பாரு. கோபாலே, இங்க இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்களே, என்ன நடக்க போகுது? அப்படி இங்க ஒரு அமேசிங்கான கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்க போகுது. சிம்லாவோட மேயர் சார் தான் சீஃப் கெஸ்டா வர போறாரு. இங்க ஸ்பெஷலானவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதாவது எங்களை மாதிரியா? இல்ல இல்ல, பிரின்சிபல் சார். அப்புறம் பிரின்சிபல் சார் எங்க இருக்காரோ அங்க தானே நானும் இருப்பேன். எப்படி? ஆனா பாவம், உங்களாலதான் பார்ட்டிக்கு வர முடியாது. ஆனாலும் சிம்லாவுக்கு வந்து மேயர் சாரோட கிறிஸ்மஸ் பார்ட்டிய பார்க்கலன்னா சிம்லாவுக்கு வந்ததே வேஸ்ட் தானே. நான் சொல்றது கரெக்டா? இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நாங்க இதை மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இது எல்லாத்தையும் வச்சு இந்த இடத்தை நம்ம தாறுமாறு தக்காளி சோறு பண்ணணும். பார்ட்டிக்கு போகலாம். எல்லாரும் ரெடி எடுங்க. வாங்க வாங்க சீக்கிரம், இன்னும் நிறைய வேலை இருக்கு. என்ன சாமி இது? இந்த 3 சுனாமி எப்படி வந்துச்சு? என்னமோ இரும்பால செஞ்ச மாதிரியே வெயிட்டா இருக்கே. ஆமா ஆமா, இது மத்த ஸ்னோமேன்ஸை விட ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவு கிஃப்ட் இருக்கே. அடேங்கப்பா, வாவ். நம்ம இதுல இருந்து கிஃப்ட் எடுத்தா கூட யாருக்குமே தெரிய போறது இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு பிடிச்ச கிஃப்டா தேடி பார்த்து எடுத்துடலாம். ஸ்னோமேனோட செல்ஃபி எடுத்து FB-ல போஸ்ட் பண்ணணும். யார் தும்முனது? சீக்கிரமா பின்னாடி வா. ஸ்னோமேன் எப்படி தூம்பும்? இது பாசிபிளே இல்லையே. தூம்புற ஸ்னோமேன் இங்க இருக்கா? இல்லன்னா தூம்புற லக்ஷ்மன் இதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? எல்லாரும் பார்ட்டிக்குள்ள நுழையறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா? இப்பவே இவங்களோட உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். பொடி பசங்களா. டேய் ஒலிக்குச்சி லக்ஷ்மன், உன்னால கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட தும்மலை நிறுத்த முடியாதா? உள்ள மறைஞ்சுகிட்டு இருக்கியா? வெளியே வா, வந்துரு. அட, இதுல நீ இல்லையா? அடுத்ததுல கண்டிப்பா நீ மறைஞ்சுகிட்டு இருப்ப. அடுத்ததுல பாப்போம். அடிக்காம எங்கிருந்து போக மாட்டாரு போல் இருக்கே. மேயர் சார், ரொம்ப பிரமாதமான பார்ட்டியை நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஓ, தேங்க்யூ மிஸ்டர் பத்மார்தான். என்ன என்னைய ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்ண கட்டுறக்கா? என்னோட கிறிஸ்மஸ் பார்ட்டியை வீணாக்குறத நிறுத்த பப்பி. இதுக்கு மேல என்னோட ஸ்னோமேனை தொட்டான வச்சுக்கோயா.
நான் உன்னை சோமனா மாத்திடுவேன். அப்புறம் இங்க உட்கார வச்சிடுவேன். புரியுதா? பப்பி கொஞ்சத்துல தப்புச்சோண்டா சாமி. கோபாலு, இங்க பாத்தியா? இந்த தடவை அவன் நம்மள விட முன்னாடி போய்தான் பாரு. இப்போ இந்த பாத்திக்குள்ள நாம எப்படி நுழையுதுன்னு யோசி. ஏதாவது யோசி. பார்த்து ஜாக்கிரதையா அந்த ரெயின்டியரை எடுத்து வைங்க. ஐடியா. நேரம் வரும்போது அந்த டாங்கீஸ், அதாவது ரெயின்டியர்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறது அவசியம்தான். இது மத்த ரெயின்டியர்ஸை விட எதுக்காக இவ்வளவு வெயிட் ஆகிருக்கு? இது ரெயின்டியரா இல்ல கெயின்டியரான்னு தெரியல. தூக்குறதுக்கு பதிலா இது இழுத்துட்டு போறதுதான் பெட்டரு. லக்ஷ்மன், இந்த பார்ட்டில நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. பேஸ்ட்ரி கூட இருக்கு. வாவ்! கோபாலு, நீயும் சாப்பிட்டு எனக்கும் சாப்பிட கொடு. இங்க பின்னாடி இருக்கேன்ல. ஓகே டன். பப்பியா, நல்லா என்ஜாய் பண்ண போறேன். கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கு. என் ஐஸ்கிரீம் எங்க போச்சு? என் ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுக்குள்ள யார் ஆட்டிய போட்டது? அடேங்கப்பா, இத்தனை ஜூசஸா! இதெல்லாம் கண்டிப்பா குடிச்சே ஆகணும். வந்துட்டானுங்கள. ரெயின்டியருக்குள்ள கோபால் மறைஞ்சுகிட்டு இருக்கானா? ஓடி லக்ஷ்மன், இந்த பப்பியவே ஏமாத்துறீங்களா? எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன முதல்ல யாராவது நிறுத்துங்க. ஆஹா, ஜூஸ் போச்சே. என்ன நடக்குது? நான் போய் பார்க்கறேன் சார். அடடா பப்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. இந்த பார்ட்டில இன்விடேஷன் இல்லாம சில பேர் நுழைஞ்சிருக்காங்க சார். அவங்கள கண்டிப்பா வெளியே அனுப்பி ஆகணும் சார். இங்க யாரும் அந்த மாதிரி நுழையல. எல்லாம் உன்னோட பிரமதான் பப்பி. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். பார்ட்டி முடிகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீ நகரவே கூடாது. அப்போதான் இந்த பார்ட்டில வேற எந்த பிரச்சனையும் நீ பண்ணாம இருப்ப. வாவ், கேக், பேஸ்ட்ரி, ஓ டோனட். கோபாலு, நீ மட்டுமே சாப்பிட்டு இருக்க. இந்த ரெயின்டியரோட வயிற்றுக்கு கொஞ்சம் கொடுக்க பாரு. சாரி. இந்த லக்ஷ்மன், நீங்க சாப்பிடு. கோபால், லக்ஷ்மன் ரெண்டு பேர் இருக்காங்களா? லக்ஷ்மன் லக்கியும் இருக்காங்களா? இன்னைக்கு கோபால் மாதவ் ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடியே கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. என்னால எதுவும் பண்ண முடியலையே. என்ன பண்றது? கடவுளே, என்னால பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். பிரின்சிபல் சார் என்ன இந்த இடத்துல இருந்து இறங்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அதனால இதுல இருந்து இறங்க கூடாது. ஆனா என்னால இதுல இருந்து லக்ஷ்மன் கோபால் கிட்ட போக முடியும்ல. எப்படி? நீ பெரிய அறிவாளி தான் பப்பி. இதோ இதுல இருந்து இறங்காம நான் இதுல இருந்து போயிட்டேன். அடடா பப்பி, நீ எப்படி அந்த இடத்தை விட்டு நகர்ந்த? இங்க பாருங்க சார், நீங்க சொன்ன மாதிரி நான் இதுல இருந்து இறங்கல சார். இதுதான் என்ன எங்கேயோ கூட்டிட்டு போகுது. நான் என்ன பண்றது? சோ என் கையில எதுவும் இல்ல சார். பாத்தீங்களா? இதுக்கப்புறம் கோபால் என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மாட்னா. குடிக்கணும்னா நீ முதல்ல போய் மாதவ புடி. என்ன கிடையாது. என்ன உங்களுக்கு பிடிக்கணும் தானே? பிடிக்கணும்னா போய் இந்த கோபால பிடிங்க. எங்களை விட்டுருங்க. இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. இதோ இதை எடுத்துட்டு போங்க. அட என்ன இது? தப்பான ரூட்ல போய்கிட்டு இருக்கே. யாராவது என்ன பிடிங்க ப்ளீஸ்.
மேயர் சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்கமிங். ரெடியா லக்ஷ்மன்? உன் சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ. நகர்ந்து போங்க சார், ப்ளீஸ் சார், தள்ளி போங்க. நம்ம இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில இருந்து ஓடுறது தான் கரெக்ட். ஐயோ ஓடணுமே. உங்களால இங்க இருந்து ஓட முடியாது. நான் உங்களை புடிச்சிட்டேன், உங்க எல்லாரையும் புடிச்சிட்டேன். அது ஆதாரத்தோட. நீ யார பத்தி பேசுற? யார் இங்க வந்திருக்காங்க? உண்மையிலேயே பப்பி ஆதாரத்தோட நம்மள புடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா சார், உங்க திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பார்ட்டிக்கு தெரியாம வந்திருக்காங்க. கோபால், மாதவ், பார்ட்டிக்கு எதுக்காக நீங்க யாருக்கும் தெரியாம வந்தீங்க? அட சார், நீங்க தானே சார் சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பார்ட்டிய பத்தி கண்டிப்பா சொல்லுன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிய பத்தி கண்டிப்பா சொல்லுன்னு சொன்னேன். என்னது? அப்படின்னு இந்த பார்ட்டிக்கு நாங்க சும்மாவே வந்திருக்கலாம். தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நானே காரணம் இல்லாம இவங்களை தடுக்க முயற்சி பண்ணிருக்கேனா? நான் உண்மையிலேயே பெரிய முட்டாள்தான். அப்படின்னா நாங்களும் பார்ட்டிக்கு வரலாமா சார்? பார்ட்டி யாரு பண்ண வரலாம், ஆனா இந்த பப்பை மட்டும் இங்க வரவே கூடாது. சாரி மேயர் சார், நீங்க உள்ள வாங்க. எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. கொஞ்சம் நெல்லு பப்பி, உன்னை அவ்வளவு லேசுல நான் போக விட்டுற முடியாது. ஏன்னா நாங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டியை பப்பி கூட தான் கொண்டாடுவோம். என்ன பப்பி, நீ ரெடி தானா? சார், உங்களோட பார்ட்டி வீணாகவே இல்லை சார். உங்க பார்ட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ஜாய் பண்ணலாம் சார். ஒத்துக்கங்க சார், ப்ளீஸ். ஒத்துக்கோங்க சார், ப்ளீஸ். இது என்னோட கிறிஸ்துமஸ் பார்ட்டி இல்ல, எல்லாரோடைய கிறிஸ்துமஸ் பார்ட்டி. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்த கிறிஸ்துமஸ் பார்ட்டியை கொண்டாடலாம். இத்தனை கிட்ஸா? அப்பா கடை ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டாரு போல இருக்கு. ஓஹோ, வாவ் ரோஹன், இந்த கிறிஸ்மஸ் ஃபுல்லா நமக்கு கிஃப்ட பிரிச்சு பார்த்தே போய்டும் போல இருக்கே. என்னப்பா பண்றது? நம்மளது இல்ல, எந்த மட்டும் தான். ஒரு நிமிஷம். பேராசை எப்பவும் பெரு நஷ்டம் ரோஹன். இந்த பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னோடது. என்னோட கிஃப்ட் இல்ல, என்னோடது இல்ல, நான் விட மாட்டேன். என்ன என்னோடது? என்னோடது சொல்றல, விடு. உனக்காக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் விட்டு வச்சிருக்கல. என்னப்பா ரோஹன் கண்ணா, இந்த சின்ன கிஃப்ட் சீப்பான கிஃப்ட்லாம் எனக்காக எடுத்து வைக்கிறியா? நீ மட்டும் தனியா போய் இந்த பெரிய கிஃப்ட் எடுத்து ஓடிடலான்னு பாக்குறியா என்ன? நோ சான்ஸ். இந்த பெரிய கிஃப்ட் என்னோடது. நான் இன்னைக்கு உங்களுக்காக எதுவுமே வாங்கல. இட்ஸ் ஓகேப்பா, நீங்க எங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா நாங்களே அந்த கிஃப்ட்ஸை பார்த்துட்டோம். அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிஃப்ட நான் ஆபீஸ்ல ஒப்படைக்கணும். ப்ளீஸ் ஏன்டே கொடுத்துருங்க.
அப்ப என் பிரசன்ட் என்ன ஆச்சு? என் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எங்க? இந்த கிஃப்ட நான் ஆபீஸ்ல போய் எல்லாத்தையும் கொடுக்கணும். எங்க பாஸ் ஆர்டர் பண்ணாரு. இது உங்களுக்கானது கிடையாது. புரிஞ்சுக்கங்க ஹீமன் அண்ட் ரோஹன். இப்ப வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும். சரி ஓகே டாடி, அப்ப நீங்க இவ்வளவு கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு எனக்கு கொடுக்கலாம்ல என்ன? உங்களுக்கான கிஃப்ட நான் ரிப்போர்ட் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வரேன். பை பை பசங்களா. எல்லா கிஃப்ட்ஸ் அநியாயமா எடுத்துட்டு போயிட்டாரு. நம்மள வெறுப்பேற்றதுக்கு மட்டும் அந்த சாண்டா கிளாஸ் கேப்பை வச்சுட்டு போயிருக்காரு பத்தியா இவரு. இந்த சாண்டா கேப் வச்சுதான் நம்ம அடுத்த மேஜிக். நீ என்ன பண்ணணும்னு விரும்புற ரோஹன்? நீ இந்த சாண்டா கேப்க்கு மேஜிக்கால உயிர் விட்டு அப்புறம் யார் இந்த தொப்பியை போட்டுக்கிறாங்களோ அவங்க நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. குட் ஐடியா. இப்ப எல்லாரும் நமக்காக சாண்டாவாக போறாங்க. அப்பல் பப்பல் சப்பல் சாட். நான் என்ன சொல்றேன்னு அதை கவனமா கேளு. முதல் கிஃப்ட் யார்கிட்ட வாங்கலாம்? கிடைச்சிருச்சு. சாக்லேட் கிஃப்ட் கிடைச்சிருச்சு. இப்ப சர்மா அங்கிளுக்கு தொப்பியை போட்டு விடலாம். அதுக்கப்புறம் எல்லா சாக்லேட்ஸுமே நமக்கு தான் சொந்தம். எப்படி? ஓ எஸ். ரோஹன் சாண்டா கப்பை என்கிட்ட கொடு. நான் உட்காந்து மேஜிக் பண்றேன். குடு குடு. அட கொடுப்பா. சாண்டா கிஃப்ட் உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எல்லா கிஃப்ட்ஸும் உன்கிட்ட வந்துரும். நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? மேஜிக் என்னோடது. அப்பப்ப என்னையும் மேஜிக்கை கொஞ்சம் யூஸ் பண்ண விடுப்பா ப்ளீஸ். சாக்லேட்ஸ்லாம் எனக்கு ஃபேவரட் தான்ப்பா. வரும் வரும் உன்னோட டர்னும் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எல்லா கிஃப்ட்ஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். நீ ரொம்ப டிராமா பண்ற ரோஹன். சரி நீ இப்பெல்லாம் சொன்னாலுமே கேட்க மாட்டேன். இன்னைக்கு நீ உன்னோட எல்லையை கிராஸ் பண்ணிட்ட. இன்னைக்கு உன்னோட சேட்டையை பத்தி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன். கண்டிப்பா சொல்ல போறேன். வா இங்க இருக்க எல்லாரும் பாருங்க. இந்த ரோஹன் என்னோட கார் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. எல்லாரோட எதிரிலையும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இது நடக்கத்தான் போகுது. வா கண்ணா வா. நம்ம ரோஹன் காலி. நான் இப்பதாவது செஞ்சே ஆகணும். ஐடியா. சாரி அங்கிள், இது என்னோட தப்பு இல்ல. நீ என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டா என்னோட காரை உனக்கு கிஃப்ட் பண்றேன். இந்தா வாங்கிக்கோ. தொப்பியை போட்டுக்கிட்டு சாண்டா ஆயிட்டேன். இப்ப எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். அதுதான் சந்தோஷமான விஷயம். இப்ப கொடுக்க போறேன். இப்பதான் உடனே. என்ன? ஆனா நான் உங்க காரை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அட கண்ணா, கிஃப்ட் மறக்க கூடாது. நீ என்னோட காரை ரொம்ப நல்லா பார்த்து பண்ணி எனக்கு நல்லா தெரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி ஓகே, இப்ப எல்லாரும் என்னோட ரோஹன் அப்புறம் என் கார் கிட்ட இருந்து எல்லாரும் தூரமா போங்க. பாத்தியா ஜெம் மேஜிக்கோட கலக்கல் எப்படி இருக்குன்னு? கிஃப்ட் கிடைச்சா என்ன? இந்த காரை வச்சுட்டு நான் என்ன பண்றது? அப்புறம் நம்ம சாண்டா கேப்பும் சர்மா அங்கிள் கூடயே போயிடுச்சு. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். நான் எப்படி ரோட்டுக்கு வந்தேன்? அப்புறம் ரோஹன் உடைச்ச என்னோட கார் என்னதான் ஆச்சு? அத யாராவது எனக்கு எடுத்து நல்லா சொல்லுங்க. இங்க என்னதான் ஆச்சு? என்ன நடக்குது? நம்மளோட கிஃப்ட் மிஷன் இப்ப திரும்பி வந்துருச்சு. நல்லது. இப்ப நம்ம ஏதாவது நல்ல கிஃப்ட் தேடுவோம். இங்க பாத்தியா ரோஹன், என்னோட அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னு. நான் கிறிஸ்மஸ மறக்கவே மாட்டேன். அதுவும் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் ஒருத்தனுக்கு தவிர? கிமான் ஏதாவது என்ன பண்றது? ஏய் ரோஹன், இங்க வந்து பாரு. நம்மளோட அடுத்த சாண்டா இங்க வந்துட்டாரு. நீங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் நைஸா நான் அவர்கிட்ட போய் நைஸா அவருக்கே தெரியாம அந்த சாண்டா கேப்ப நான் போட்டு விட்டுறேன். ஓகே? எப்படிலாம் இருக்கணும்? சிட்டாக்க போற சாண்டா கிளாஸ். ரோஹன்,
உன்னோட கிஃப்ட என்கிட்டயே கொடுத்துரு. இல்ல இப்ப நீதான் எனக்கு கிஃப்ட் கொடுக்க போற, அதுவும் உன் கையால. உன்னோட மூளை நல்லா இருக்குல்ல, என்னோட கிஃப்ட எதுக்கு நான் உன்கிட்ட தருவேன்? தொப்பிய போட்டுக்கிட்டு சாண்டா வைட்ட இப்ப எல்லாருக்கும் கிஃப்ட கொடுக்கணும். இந்த செட், இந்த கிஃப்ட் உனக்கு தான். அட ரோஹன், இது உன்னோடது கிடையாது ரோஹன், இது மினியோடது. பாத்தியா, கடைசியில உன்கிட்ட நான் கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இந்த கிஃப்ட் இப்ப சிட்டோடது, அப்புறம் நம்ம அதை திரும்ப வாங்க கூடாது. சிட், இந்த கிஃப்ட் நீ எப்படியாவது ரோஹன் கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். இமான், நீ எனக்கும் சிட்டுக்கும் நடுவுல வராத. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாகணும், அதனாலதான் நான் சிட்டுக்கும் கிஃப்ட் கொடுத்தேன். ஓஹோ, இல்ல இந்த கிஃப்ட் மினியோடது ப்ளீஸ். நான் இந்த ரோஹனை என்னதான் பண்றது? எனக்கு கொடுத்த பொருட்களை நான் என்னைக்குமே திருப்பி கொடுக்கவே மாட்டேன். இப்போ நீங்க 2 பேரும் என் வழியில குறுக்கிடாதீங்க. ஒன்னும் நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? மினியோட கிஃப்ட சிட்டுக்கு கொடுத்துட்டேன். கிமான், நீ எதுக்கு என்ன தடுத்து நிறுத்தல? ஆமாப்பா, எல்லாத்துக்குமே இந்த கேப் மட்டும் தான் காரணம். கிமான், சிட் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்குள்ள, அப்புறம் மினி என்கிட்ட இருந்து நிரந்தரமா தூரமா ஆறதுக்குள்ள ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. சரி ஓகேப்பா, ஏதாவது செய்ய ட்ரை பண்றேன். நீ சிட்ட தடுத்து நிறுத்து, அப்புறம் நான் எப்படியாவது மினியோட கிஃப்ட்டை திரும்ப இங்க எடுத்துட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இந்த உன்னோட கிறிஸ்மஸ் கிஃப்ட். தொப்பியை போட்டுக்கிட்டு நான் சாண்டா வாங்கிட்டேன். அப்ப எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்து தானே ஆகணும். Thank you sir. மினி, இந்த உன்னோட கிஃப்ட்ஸ். என்னோட கிஃப்ட் நீ எனக்கே திருப்பி தரியா? எனிவே ஹாப்பி கிறிஸ்மஸ் ரோஹன். இந்த சாண்டா கேப்போட பிளான் டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. மினியும் கோவப்பட்டு போயிட்டா. அதுக்குதான்ப்பா, அதுக்குதான் நானும் சொன்னேன், கிஃப்ட்டை இன்னைக்கு மேஜிக்கால வாங்க கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? கிஃப்ட்டை எப்பவும் நம்ம மனசால மட்டும்தான் வாங்கணும். என்ன ஓகே? மனசால. என்ன மனசால? எதுக்காக இது செஞ்சேன்னா அது கிடைக்கவே இல்ல. எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வேணும், ஆனா ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. அப்புறம் நம்ம அப்பா கூட எல்லா கிஃப்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாரேப்பா. நமக்கு இப்ப யாருப்பா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பா? ரோஹன், கீமான், என்னாச்சு டாட்? இந்தாங்க உங்க 2 பேருக்காகவும் கிறிஸ்மஸ் கிஃப்ட். Thank you so much dad. எனக்கு சாண்டா கேப் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கேப்பை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு என்னோட எல்லா பரிசு பொருட்களையும் கொடுக்க போறேன். இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு நான் சாண்டா ஆயிட்டேன். இப்ப எல்லாருக்கும் பரிசு பொருட்களை கொடுத்து தானே ஆகணும். மேரி கிறிஸ்மஸ்.